பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இதோ இந்த மே மாதம் 2ஆம் தேதி உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா நேற்றைய தினத்துல கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லி. அப்போ நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்துல இருக்கணும்னு சொல்லி ஒரு சில நாட்கள் நம்ம தொடர்ச்சியா தியானித்து ஜெபிக்க போகிறோம். என்ன விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு அருமையான வசனம் யோபு 23ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் முதல் 2 வரை இப்படியே சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அருமையான வார்த்தை இல்லையா? அப்போ விசுவாசம் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் என்ன குறிச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். அதுதான் பெரிய விசுவாசம், ஆசீர்வாதமான ஒரு விசுவாசம். அதை விட்டுட்டு இவங்களுக்கு இதை கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு இதை பண்ணிட்டாரு ஆண்டவரு, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு, அவங்க ஜெபமே பண்ணலையே, நேத்து ஜெபம் பண்ணாங்க, நான் 1 வருஷமா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. 2வது என்ன செய்யக்கூடாது, ஒரு வேலை இல்ல பிசினஸ் இல்ல காரோ இல்ல பொருளோ எதா இருந்தாலும் சரி, பையனோ பிள்ளையோ, நீங்க ஜெபம் பண்ணிட்டு எனக்கு இதுதான் வேணும், இந்த பிள்ளைதான் எங்க வீட்டுக்கு வேணும், இந்த பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தோடு நாம் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துல நம்ம பிடிவாதம் எப்படிப்பட்ட பிடிவாதம் இருக்கணும்னா, யாக்கோபை போல ஜெபத்துல கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்கிற பிடிவாதம் இருக்கணுமே தவிர, மற்ற காரியத்துல எனக்கு இதுதான் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிற பிடிவாதம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன குறிச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உண்மையிலே நான் சொல்றேன், இந்த மாதம் நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பையனோ பிள்ளையோ இல்ல பொருளோ வேலையோ பிசினஸோ ஊழியமோ எதை உங்களுக்கு முன்குறித்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு தான் தருவாரே தவிர வேற யாருக்கும் இந்த இயேசு தர மாட்டார். நம்முடைய அப்பா நல்ல அப்பா, தெரியுதுங்களா? உங்களுக்கு என்ன குறிச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்படி இருக்கிறபடினால எப்படி இருக்கணும், விசுவாசமா இருங்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லி அந்த வேலைக்கு பின்னாடியே துரத்திட்டு போகாதீங்க. இந்த பையன் தான் வேணும், இந்த பிள்ளை தான் வேணும், இந்த வீடு தான் வேணும், இந்த நிலம் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு பின்னாடியும் மனுஷனுக்கு பின்னாடியும் சூழ்நிலைகளுக்கு பின்னாடியும் நீங்களும் நானும் போகிற கிறிஸ்தவர்களாய் காணப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து அவர் எனக்கு நிறைவேற்றுவார், அவர் எனக்கு கொடுப்பார், எனக்குன்னு இருந்தா அவர் எனக்கு தந்தே ஆவார் இந்த இயேசுன்னு சொல்லி நம்பிக்கையா இருந்து பாருங்க. இந்த நம்பிக்கையை தான் இந்த மாதம் ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்பிக்கையா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை தருதா? தயவு செஞ்சு உங்களுடைய நினைவுகளை தள்ளி வச்சுட்டு நீங்க நம்பிக்கையை முன்னாடி வைங்க. யாரு மேல நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை. எனக்கு என்ன குறிச்சிருக்கிறாரோ, எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை தருவார், நிறைவேற்றுவார்னு சொல்ல முடியுமா? ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி யோபு ஆண்டவரே எல்லாம் இழந்த சமயத்திலும் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார்னு சொன்னாரேப்பா. அப்படியாகவே நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு என்ன குறிச்சிருக்கிறீங்களோ, எங்களுக்கு என்ன தர இருக்கிறீங்களோ அதை எங்களுக்கு தான் தருவீங்க, மற்றவங்களுக்கு தரமாட்டீங்க ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது ஆண்டவரே அப்பா, மற்ற காரியத்துல எங்க கண்ணோக்கம் இல்லாதபடிக்கு, நினைவு இல்லாதபடிக்கு உங்க மேல நினைவும் கண்ணோக்கம் இருக்கணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இந்த மாதம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. எங்களுக்குன்னு குறிச்சிருக்கிற காரியத்தை எங்களுக்கு கொடுத்து நிறைவேற்றி ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசமா இருங்க. உங்களுக்குன்னு இருக்கிறத கர்த்தர் உங்களுக்கு தான் தருவார், வேற யாருக்கும் தர மாட்டார். எங்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.